ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவோட அதிபர். இன்னொரு வேர்டு சொன்னா வேற நீங்க கோச்சுக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன்ல. எனக்கு புரியுது. உங்களோட வேண்டுகோளுக்கு இணங்க இல்ல உங்களோட கட்டளைக்கு இணங்க நான் அதை ஒத்துக்கிறேன். ஆனா ட்ரம்ப் அவர்கள் அது போல ட்ரூத் சோசியல் மீடியால அவர் இது போல ஆசீர்வாதம் பண்ணுவது போல ஒரு காட்சி போடுவதற்கு முன்னால் இருந்து நாம் இது போல ஒரு விஷயம் நடக்கும் என்று நாம் சொல்லிக் கொண்டிருந்தோம். அது நடந்தது. இதே இங்கிலீஷ்ல போட்டிருந்தேன்னா அவர்கிட்ட இருந்து பாராட்டாது கிடைச்சிருக்கும். பட் உங்ககிட்ட திட்டு வாங்குறது மட்டும்தான் எனக்கு ஒரு இதா இருக்கு. பட் ஆனா நான் இதை ஃபர்ஸ்ட் சொன்னேன். அவருக்கு முன்னாடி நான் வந்து இதை ஃபர்ஸ்ட் சொன்னேன். அதனால இந்த கிளைம் மட்டும் எனக்கு கொடுத்துருவீங்க அப்படின்னு நம்புறேன். ஸோ ரொம்ப போர் அடிக்க விரும்பாம நேரா செய்திகளுக்குள்ள போறேன். அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் திருப்பி சோசியல் மீடியால ஒரு போஸ்ட் போட்டுக்கிறார். என்ன ஈரானோட லீடர்ஷிப் நம்பவே முடியல. டூப்ளிசிட்டியா இருக்காங்க. ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா மீட்டிங் வைங்கன்னு அதான் அவங்க கேட்கறதெல்லாம் பார்த்தா என்ன சொல்லுவாங்க தெரியுமா, பெக் பண்ற மாதிரி இருக்கு. ஆனா இமீடியட்டா மீடியாக்கள் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஓப்பனா ப்ரௌடா நாங்களே எந்த டிஸ்கஷன்லயும் இல்ல அப்படிங்கிறது போல சொல்றாங்க. நாங்க ஒமன் கிட்ட தான் டீலிங் பண்றோம்னு. என்னது இது ஒரே இதா இருக்கு. நான் முடிஞ்ச வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஈரானுக்கு பொறுத்து போயிட்டேன். எல்லாம் பண்ணி பார்த்துட்டேன் நானு. வேற மாதிரி ஆயிரும் அப்படிங்கிறது போல பண்ணா அடுத்தடுத்து நிறைய போஸ்ட் போட்டு தள்ளுறாரு ட்ரம்ப் அவர்கள். பட் இது போல வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்றாரு. பட் ஆனா ஈரான் தெளிவா தான் இருக்கிறாங்க. பேச்சுவார்த்தையில இல்லைங்க, அமெரிக்காவில் நடக்கவே இல்லைங்க அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது பாகிஸ்தான், ஒமன், கத்தர் இவங்க யாராவது பேச்சுவார்த்தை செய்யணும் யாருமே பண்ற மாதிரி தெரியல. யார போய் கேட்டாலும் இல்லைங்கிறாங்க. அமெரிக்காவோட அபிஷியல்ஸே பேச்சுவார்த்தையில ஒன்றும் ஷெட்யூல் இல்லை அப்படிங்கிறவங்களாம் சொல்றாங்க. ஆனா ட்ரம்ப் அவர்கள் இதோட பேச்சுவார்த்தை இருக்கு நாளைக்கு அப்படிங்கிறாரு. மேபி அமெரிக்காவோட அதிபர் அடுத்த வருஷம் உங்களுக்கு கோவம் வந்துடும். ஸோ அமெரிக்காவோட அதிபர் அவர் வந்து பாத்தீங்கன்னா டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்வது உண்மையா பொய்யா வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் சிறிது தினம் தானே, 2 நாள்ல தெரிஞ்சிடும் அந்த பேச்சுவார்த்தை நடக்குதா இல்லையா. எங்க நடக்குது, எப்ப நடக்குது, யாரோட நடக்குது அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் வரக்கூடிய செய்திகளை வச்சு அடுத்தது பேர பார்க்க ஆரம்பிக்கலாம். இல்ல நடக்காதா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் இருக்கு. என்ன நடக்கும்னு பார்ப்போம். ஏன் அப்படின்னா அமெரிக்கால வந்து பாத்தீங்கன்னா மத்திய கமாண்ட் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க மிலிட்ரி அனலிஸ்ட் அப்படின்றது போல இருப்பாங்க. அதை பார்த்து காப்பி அடிச்சு சொல்றேன், நான் அனலிஸ்ட் ஆக முடியாது. மிலிட்ரி அனலிஸ்ட்லாம் இது போல பேசிக்கிறாங்க, இப்படி வந்து பிடிச்சிருவாங்க, அப்படி வந்து பிடிச்சிருவாங்க எல்லாம் கணக்கு போட்டு காட்டுறாங்க இல்லையா. ISW இது போல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த போர் கலையை வந்து பாத்தீங்கன்னா கரைச்சு குடிச்சு பல்வேறு வியூகம் வகுக்கக்கூடிய இதுக்குன்னு தனியா டெடிக்கேட்டடா இருப்பாங்க இல்லையா. அதுக்குன்னு தனியா படிப்பு படிச்சு பெரிய ஆளுகளா இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மிலிட்ரி அனலிஸ்ட் அப்படிங்கிற இருப்பாங்க. நீங்க யூடியூப்ல பார்த்தாலே எப்படிலாம் நிறைய பேர் இருக்காங்க மிலிட்ரி அனலிஸ்ட், நிறைய வீடியோ போடுறாங்க. ஏன்னா மணிக்கணக்கா பேசுவாங்க. நம்ம பேசும்போது சைட்ல நியூஸ் வைக்கிறோம், இதெல்லாம் வைக்கிறோம், வீடியோலாம் வைக்கிறவங்களாம் எதுவும் பேச மாட்டாங்க. இப்படி உட்காந்துட்டு பேசிட்டே இருப்பாங்க. அதை நம்ம மணிக்கணக்கா கேட்கணும். நான் கேட்பேன், ஏன்னா எனக்கு பேசுறது கேட்க ரொம்ப பிடிக்கும். அதனால போட்டு விட்டோம்னா அவங்க பாட்டுக்கு பேசிட்டு இருப்பாங்க, நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கலாம். ஸோ அதுல ஒரு பிட்டா வந்து பாத்தீங்கன்னா அடடே இது நல்லா இருக்கே அப்படிங்கிற ஒரு பிட்டை உங்ககிட்ட கொடுப்பேன். ஸோ அது போல மிலிட்ரி அனலிஸ்ட்லாம் இருப்பாங்க இல்லையா. ஏன்னா இந்த போரை வந்து பாத்தீங்கன்னா சிமுலேட்லாம் பண்ணி பார்ப்பாங்க. இது மாதிரிலாம் நீங்க நியூயார்க் டைம்ஸ் இதெல்லாம் பெய்டு காசு கொடுத்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணோம்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா இது போல எத்தனை படை வீரர்கள் இருந்தாங்க, என்ன மாதிரியான யூனிட்டை வச்சு சீனா எந்த மாதிரியான யூனிட் வச்சு சண்டை பிடிச்சதுன்னா யார் ஜெயிக்கிறாங்க, எந்த மாதிரி யூனிட்டுக்கு எவ்வளவு பாயிண்ட், இப்ப எந்த மாதிரி காய் நகர்வுகள் இருக்கும், எந்த இடத்துல லேண்டிங் பண்ணா எவ்வளவு இழப்புகள் அப்படிங்கறதெல்லாம் கணக்கீடு பண்ணுவாங்க. இதுதான் மிலிட்ரி அனலிஸ்ட் செய்யக்கூடிய விஷயங்கள். நம்ம மேப்ல பாக்குறதுல ஒண்ணும் இல்ல. அவங்க இன்னும் ரொம்ப லைவா வந்து பாத்தீங்கன்னா டீடைல்டா அவங்க ஒரு பாயிண்ட் ஸ்ட்ரக்சர் வச்சு பேசுவாங்க, பண்ணுவாங்க. ஸோ இந்த ராணுவ அனலிஸ்ட்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு அனலைஸ் பண்ணலாம் வாங்க அப்படிங்கிறது போல மத்திய கமாண்ட் வந்து கூப்பிட்டுருக்காங்க. எதுக்காக கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னா, அதாவது கிரியேட்டிவா ஒரு அன்கன்வென்ஷனலா இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஈரானுக்கு அழுத்தங்கள் கொடுக்கறது எப்படி, எந்த வகையில குடைச்சல் கொடுக்கலாம், எந்த வகையில அழுத்தங்கள் கொடுத்து இப்ப இருக்கக்கூடிய ஃப்ரஸ்ட்ரேஷனான அந்த சுச்சுவேஷன்ல இருந்து இருக்கிற ஸ்ட்ராட்டஜி ஒன்றும் பெருசா கை கொடுக்கல, அச்சீவ் பண்ற மாதிரி இல்ல நம்ம கோல்ஸ்ல. அதனால ஈரானை வழிக்கு கொண்டு வர வைக்கணும்.
ஏன்னா ஏர் ஸ்ட்ரைக் பண்ணியாச்சு, இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியை யூஸ் பண்ணியாச்சு, தொடர்ச்சியா குண்டு மலைகள்ல நனைய வச்சாச்சு, ஈரானை பல்வேறு தாக்குதலுக்கு உட்பட்டியாச்சு, டீகேபிட்டேஷனே பண்ணியாச்சு, எல்லாத்தையும் போட்டு தள்ளியாச்சு. ஈரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவோட அதிபரோட கணக்குப்படி 92 முறை முடிச்சாச்சு ஈரான். ஆனாலும் நெகோசியேஷன்ல வந்து உட்காந்து கேட்க மாட்டுறாங்க. இப்ப அவங்கள வழிக்கு கொண்டு வர வைக்கிறதுக்கு ஏதோ ஒரு வழி உங்ககிட்ட இதாவது கிரியேட்டிவா இருக்கா, வாங்க பேசுவோம் அப்படிங்கிறது போல மத்திய கமாண்ட் கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு அலசல் பண்றாங்க அப்படிங்கிறது போல செய்திகள் அடிபடுது. அதாவது இப்போ முடியல, என்னடா செஞ்சு உங்களை வழி கொண்டு வர வைக்கிறது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க அமெரிக்கா. இத ஈரானுக்கு அப்படித்தான் இருக்கு. இவன் என்ன செஞ்சாலும் ஒத்துக்குவான், தெரியல அவன் தோத்துட்டான் எப்போ ஒத்துட்டு போறான் அப்படிங்கிறது போல அவங்களுக்கு ஒரு சைடு இருக்கு, இவங்களுக்கு ஒரு சைடு இருக்கும். ஸோ அதனால இது ஒரு மாதிரியான ஒரு விஷயத்துல இருக்கு. இப்படி இருக்கும்போது பேச்சுவார்த்தை எப்படி நடக்கும் அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. பேச்சுவார்த்தைன்னு ஒண்ணு நடந்தாலே அது எப்படி கடைபிடிப்பாங்க, எப்படி அது சக்சஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு அச்சங்கள் இருக்குதான் சரி. பார்ப்போம் என்னதான் நடக்க போகுது, பேச்சுவார்த்தை நடக்க போதா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா இப்பவும் சேட்டலைட் ஈரானை ஃபுல்லா முடிஞ்சிட்டே தான் இருக்கு. அதுவும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஈரான் வந்து இந்த அல்பார்ஸ் மிசைல் சிட்டி இருக்கு இல்லையா, ஸோ அத ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மிசைல் சிட்டிய. ஏன்னா அது 2024 தான் தயாரிக்கப்பட்ட ஒரு மிசைல் சிட்டி, லேட்டஸ்ட் மிசைல் சிட்டி, கடைசியா உருவாக்கக்கூடிய மிசைல் சிட்டி, புதுசா மிசைல் சிட்டி. ஸோ புது புது ஆயுதங்கள் இருக்கலாம். ஸோ அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அதிகமான இது இருக்கலாம், நவீன ரக ஆயுதங்கள் இருக்கு, அதுல அட்டாக் பண்ணலான்னு இந்த 3ஆம் கல்ஃப் யுத்தம்னு சொல்றோம் இல்லையா, அழைக்கப்படுது இல்லையா, இதுல பயங்கரமான அட்டாக் பண்ணாங்க. மொத்தம் 5 டன்னல் இருக்குது, எல்லா டன்னலையும் அடிப்போம் அப்படிங்கிறது போல எல்லா டன்னலையும் கொலாப்ஸ் பண்ற மாதிரியான ஒரு அட்டாக் பண்ணியிருந்தாங்க ஈரான் மேல. இஸ்ரேல் அமெரிக்கா இவங்கெல்லாம் இணைஞ்சு மாறி சர்ற மாதிரி அடிச்சாரு இந்த அல்பார்ஸ்க்கு ஒண்ணு. இப்ப என்னன்னா அந்த சேட்டலைட் எல்லாம் மொய்யறத வச்சு பார்க்கும்போது ஈரான் அதெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்களே. டனல் என்ட்ரன்ஸ் 5 இருந்து 5 ரெடி பண்ணிட்டாங்க. அந்த என்ட்ரன்ஸை வந்து பண்ண குடைஞ்சு வெளியே வச்சுக்கிற மழை குவியல்கள் பார்க்கும்போது தெரியுது. அப்போ எதுவும் டேமேஜ் ஆகலையா? அதாவது நம்ம ஒரு வீடு கட்டுறோம், வீட்டுல நான் நார்மலா சொல்ல வரேன், வீடு கட்டுறோம், வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா கதவு இருக்கு, அந்த கதவை மூடிட்டாங்கன்னா அவ்வளவுதான் முடிஞ்சு தோத்துட்டாங்க அப்படிங்கிறது போல இருக்குமா? அந்த கதவு லாக் ஆயிடுச்சு அப்படின்னா சாவி இல்லை அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, கதவு மாத்துவாங்க, இல்லை லாக் மாத்துவாங்க, லாக் உடைச்சு ஓபன் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அது போல ஈரான் ஓபன் பண்ணிட்டு வர்றாங்க வெளியா. இவங்க கண்டுபிடிச்சது 5 தான், அது மலை முகடுகள் எங்கெங்க இருக்குன்னு ஈரானுக்கு தான் தெரியும். மிசைல் சிட்டி இந்த அளவுக்கு சேஃபா வச்சுக்கிறாங்கன்னா எப்படி அப்படிங்கிறது. இதுல 5 டனல் என்ட்ரன்ஸ் தான் கொலாப்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா ஈரான் எந்த இடத்துல அதுக்கு என்ட்ரன்ஸ் வச்சிருப்பாங்க, எக்ஸிட் வச்சிருப்பாங்கன்றது ஈரானுக்கு தான் வெளிச்சம். அந்த 5 தான் க்ளோஸ் பண்ணியாச்சு அல்பார்ஸ் அப்படிங்கிற யோசிச்சிருந்தாங்க. இப்ப அது 5மே ஓபன் பண்ணிட்டாங்களாம். ஸோ இப்ப அதோட இவாக்குவேஷன் பார்க்கும்போது தெரியுது. ஸோ ஈரான் அவங்களோட சிதலமடைஞ்ச டேமேஜ் ஆன மிசைல் சிட்டிஸ் எல்லாமே ரெடி பண்ணக்கூடிய வேலைகளை துரிதமா இறங்கியிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பெருசா எதுவும் இழப்புகள் ஏற்பட்டுமில்ல, வீடு அப்படித்தான் இருக்கு, டோர் மட்டும் டேமேஜ் ஆயிருக்கு, அவ்வளவுதான். இவங்க அட்டாக் பண்ணதுல அவ்வளவுதான் சேதமா அப்படிங்கிற கேள்விகள் வருது. பல லட்ச கோடிக்கணக்கான மதிப்பிலான ஆயுதங்களை பயன்படுத்தி ஈரான வெறும் என்ட்ரன்ஸ் தான் அடிச்சீங்களாப்பா அப்படிங்கிற கேள்விகள் பலரும் கேட்கப்பட்டு வருது. இது எல்லாத்துக்கும் மேல கொடுமையான ஒரு விஷயம் என்னன்னா அமெரிக்காவோட மத்திய கமாண்ட் ஒரு வீடியோ பதிவை வெளியிடுறாங்க. F-35C ரக விமானம் டேக் ஆஃப் பண்ணது பாருங்க, அமெரிக்காவோட ஆப்ரஹாம் லிங்கன் கேரியர் CVN-72 அந்த விமானம் தாங்கிய போர்க்கப்பல், அணு ஆயுத பவர் சக்தியால இயங்கக்கூடிய போர்க்கப்பல், அதுல இருந்து எப்படி டேக் ஆஃப் ஆகுது பாருங்க. எதுக்கு F-35C எதுக்கு போகுதுன்னு நினைக்கிறீங்க? ஈரானோட வர்த்தகத்தை முடக்க அப்படிங்கிறது போல வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு வீடியோ பதிவு பராக்கிரமத்தை காட்டுறதுக்காக போட்டிருக்கான். உடனே அதை பார்த்து அப்படிங்கிறது போல எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இணையதளத்துல. என்னங்க இது, அமெரிக்கா அப்படின்னாலே சும்மா நீங்க என்ன அப்படி குறை சொல்லிட்டே இருப்பீங்களா? அவங்களாம் டாப் நாச் ஆயுதங்கள், அவங்களதெல்லாம் அவங்களாம் பெஸ்டான வெப்பன்ஸ் வச்சுக்கிறாங்க, இப்படிலாம் பேசக்கூடாது. கடுமையான கண்டனங்கள் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா செஞ்சிடலாம். ஏன் அப்படின்னா
என்ன சொல்றாங்க அப்படின்றத நீங்களே கேளுங்களேன். உங்களுக்கே அந்த கண்டனங்கள் குடுக்கணும் அப்படிங்கிற கோபங்கள் வரும். அமெரிக்காவ பார்த்து இப்படி பேசலாமா? அப்படிங்கிற கோபங்கள் உங்களுக்கு வரும். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது வஞ்ச புகழ்ச்சி அண்ணி கொஞ்சம் பார்த்து புரிஞ்சுக்குவீங்கன்னு நெனைக்கிறேன். நீங்களே கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்க. சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, கன்டெயின் பண்றாங்க அப்படிங்கிறது போல. அது எனக்கே தெரியும். ஏன்னா அதிகமா ரிப்போர்ட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறது போல YouTubeல சொல்லிட்டு இருந்தாங்க. நான் என்னத்த ரிப்போர்ட் பண்ற மாரி செஞ்சேன்னு தெரியல. பட் இருந்தாலும் சொல்ல வரேன். அதனால நீங்க அத அட்ஜஸ்ட் பண்ணி புரிஞ்சுக்குவீங்கன்னு நெனைக்கிறேன். மெயினான விஷயத்துக்கு வரும். அந்த விமானத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பூரா ரஸ்ட் ஆயிருச்சு. F-35 ரக விமானம் ரஸ்ட் ஆயிருச்சு. அ அது ஏதோ 1, 2 இடத்துல ரஸ்ட் ஆகுது வேற. அந்த விமானமே பூரா துருப்புடிச்சிருச்சு. அது பார்த்தீங்கன்னாலே, அ ஆரஞ்சு பெயிண்ட் அடிச்ச மாரி இருக்குது. ஆக்சுவலா F-35 ரக விமானம் அப்படிங்கிறது அந்த ஸ்டெல்த் கோட்டிங். அத ரொம்ப பெருசா பேசுறதே வந்து பார்த்தீங்கன்னா, மறைஞ்சு போய் ரேடார்ல தென்படாம மறைஞ்சு போய் திடீர் தாக்குதல் பண்றதுக்கு ஒரு ஆயுதம் அப்படிங்கிறது போல ஒரு சூப்பரான டாப் நாச் ஆயுதம்னு பேசுறது. இப்ப அது என்ன ஆயிடுச்சு, இந்த அரேபியன் சீல சால்ட் வாட்டர் அதிகமா இருக்கனால அந்த விமானம் பறந்து பறந்து வர்றதுனால பூரா ரஸ்ட் ஆயிடுச்சு. அத நான் பாஸ் பண்ணி காட்டுறேன். நீங்க பார்த்தீங்கனாலே தெரியும். ஏதாவது ஏஐ எல்லாம் வச்சுக்கிறாங்க. ஏதாவது மாடிஃபை கூட பண்ணிக்கலாம். பரவால்ல. இது வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம் தான். உண்மைய அப்படியே போட்டு காட்டுறாங்க அமெரிக்கா அப்படிங்கிறது போல. என்னன்னா, அந்த அளவுக்கான ரஸ்ட் ஆயிருக்கு. அதாவது துருப்புடிச்சு போயிருக்கு. F-35 ரக விமானம் எவ்வளவு கோடிக்கணக்கான ரூபாய் அதிக மதிப்பிலான ஒரு விமானம் ஸ்டெல்த் ஃபைட்டர்ங்கிறீங்க. இப்படி துருப்புடிச்சு போயிருக்குதே, அதுக்கான ஒரு எஃபெக்டிவான வழிய கண்டுபிடிக்கலையா? ஏன்னா எல்லாமே ஏர் பேட்டிலா தான் இருக்க போகுது. இதுக்கப்புறம் அமெரிக்கா அவங்க பெருசா நம்பி இருக்கிறது இந்த விமானப்படைய தான். அதுவும் சீனாக்கு எகெயின்ஸ்டால வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஏர் பேட்டில் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இதே கடல் சார்ந்த பகுதியில தான் ஏர் பேட்டில் நடக்கும். இந்த ஜப்பான புரொடெக்ட் பண்ணோம் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டா நிக்கணும். 2வது சைனாக்கு எகெயின்ஸ்டா நிக்கணும். இதுல அவங்களுக்குலாம் அவங்களோட சொந்த லேண்ட் இருக்கு. ரெடி பண்ணிக்கலாம், ரிப்பேர் பண்ணிக்கலாம், சப்ளை பண்ணிக்கலாம், எல்லாமே செய்வாங்க அவங்களுக்கு. அதுக்கு எதிர்ப்பா அவங்களோட லேண்ட்ல போய் நின்னுட்டு, இது போல துருப்புடிச்ச வண்டிய வச்சுட்டு ஓட்டிட்டு போனாங்கன்னா தேருமா? அப்படிங்கிற கேள்விகள் பலருக்கு இருக்கு. அது எப்படிங்க நீங்க கேட்கலாம்? துருப்புடிச்சால் பறக்கும். அப்படியே பறக்க பறக்க அந்த அ விஜய் அவர்கள் ஒரு படத்துல கார் ஓட்டுவார்ல, ஒன்னொன்னா கழண்டு விழுகும்ல. அது போல விழுந்தாலும் குண்டுகள் போடப்படும் இல்லையா? அதனால அதெல்லாம் பார்த்தீங்க அப்படிலாம் கேட்கக்கூடாது. அமெரிக்கா வெப்பன்னாலே வேற லெவல். பார்த்தீங்களா, துருப்பிடிக்கிற விமானம் கூட பறக்குது பாருங்க அமெரிக்காது. அப்ப எந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கும் அமெரிக்காவோட விமானங்கள் அப்படிங்கிறது. எவ்வளோ சைடு இருக்கும். பட் இருந்தாலும் மெயினான விஷயம், அந்த லாக்ஹீட் மார்டின் அப்படிங்கிற கம்பெனி நல்லா அடிச்சுட்டாங்க. இது வேற கதை. அதாவது லாக்ஹீட் மார்டின்ற கம்பெனி அதுக்கான ஒரு மாற்று வழிய கண்டுபிடிக்கலையா? அப்படிங்கிற ஒரு கிரிட்டிசைசேஷன் அனலிஸ்ட் தரப்புல இருந்து வைக்கிறாங்க. கேள்விகளா வைக்கிறாங்க. அதுக்கான எதார்த்தமான உண்மை, உற்றலாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது போல இருக்காங்க போல தெரியுது. இப்ப வரைக்கும் ஒரு மாற்று கண்டுபிடிக்கல. ஏன்னா, எங்க அமெரிக்கா 6ஆம் தலைமுறை போர் விமானம் தயாரிக்கணும். ட்ரம்ப் அவர்கள் இருக்காருல்ல, இறக்குவாரு. 7ஆம் தலைமுறை போர் விமானம் இறங்க போகுது. அதனால அத அப்படியே விட்டாங்களா? மற்றபடி எதுவும் இல்ல. 2வது பேட்ரியாட், அப்புறம் 3 மிசைல். இதோட புரொடெக்ஷன வந்து பார்த்தீங்கன்னா, மும்மடங்கு பெருக்குவோம். அப்படிங்கிறது போல ராணுவ தலைமை, அமெரிக்காவோட தலைமை பென்டகான் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க தரப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, அது லாக்ஹீட் மார்டின் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு. பேட்ரியாட் அப்புறம் திரும்பி அடுத்ததா அப்படிங்கிறது போல இருக்குது. அடுத்த கல்லா கட்டிடுவாங்க. பேட்ரியாட் அப்புறம் ஏன்னா ஜெலன்ஸ்கி அவர்கள் தாங்க தாங்க அப்படிங்கிற போல கேட்கிறாங்க. இப்போ மிடில் ஈஸ்ட்ல எல்லா நாடுகளும் தாங்க தாங்க அப்படிங்கிற போல கேட்கிறாங்க. ஸோ அமெரிக்கா கிட்ட ஸ்டாக் பேஸ் வேணுமா இல்லையா? ஸோ மிடில் ஈஸ்ட் இது ஏரியா எல்லாம் உக்ரைன் எல்லா பக்கத்துலயும் இருக்கிறதுனால ஸோ அடுத்தடுத்த கான்ட்ராக்ட் கொடுக்கப்படுகிறது. 2வது நார்த்தன் குரூப் மேன் அந்த கம்பெனி நிறுவனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைனுக்காக சாலிட் ராக்கெட் மோட்டார்ஸ் அதிகமா ப்ரொடியூஸ் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற ஒரு ஆர்டர்ஸும் பிளேஸ் பண்ணதா சொல்றாங்க. இது $58.6 பில்லியன் அளவுக்கான ஒரு கான்ட்ராக்ட் கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதிகப்படியான தொகைகள் ராணுவ கட்டமைப்பு, ராணுவ பொருட்கள் உற்பத்தி இப்படிங்கிறது போல போறாங்க. ஒன்ஸ் இப்படி நடக்குது அப்படின்னாலே தெளிவா தெரிஞ்சுக்கலாம். இந்த வேர்ல்டு வார் 2வோட எண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அந்த அந்த ஒரு சூழ்நிலை இருக்கு இல்லையா? அந்த சூழ்நிலைக்கு வந்துட்டாங்களா அப்படின்ற கேள்வி வரும்.
ஏன்னா இது போர் எஸ்கலேஷனை நோக்கி போயிட்டு இருக்கா அப்படிங்கிற அச்சங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா அமெரிக்கா அதிகப்படியான ஆயுதங்களை உற்பத்தி பண்ணக்கூடிய வேலையில இறங்கி இருக்காங்க. இங்க நாடுகள் போருக்கான சமிகைகள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் சண்டை பிடிக்கிறதுக்கான வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய பெஹ்ரைன் இவங்க எல்லாம் ட்ரில்லு பண்றாங்க. கல்ஃப் நாடுகள், சவுதி அரேபியா இவங்க எல்லாம் சண்டைக்கு ரெடியா இருக்காங்க. யமன் ஹவுதிஸ் தொடர்ச்சியா பாபெல் மண்டல் ஸ்ட்ரைட்டா பிளாக் பண்றாங்க. அங்க இப்ப நம்மளுக்கு வர வேண்டிய ஒரு கப்பல் சரக்கு கப்பல் வந்துருச்சு. பட் ஆனா சவுதி அரேபியாவோட மத்த கப்பல்கள்னா கிராஸ் ஆகுதான்னு கேட்டீங்கன்னா இல்ல, சுத்தி விடப்படுது அப்படிங்கிற போல செய்திகளும் வந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எஸ்கலேஷன் அப்படிங்கிற உச்சகட்டத்துல இருக்கு. இதுல இந்த மிடில் ஈஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது நெத்தன்யாகு அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இந்த அரபுலக நாடுகள் இருக்கு இல்லையா, ஸோ அவங்க எல்லாரும் ஒருங்கிணையணும். அதாவது இதுல எக்ஸ்ட்ரீமிஸ்ட் இருக்கிறாங்க. அது நம்ம பேர் சொல்ல வேணாம். அது இஸ்லாமியர்களுக்குள்ள இருக்கக்கூடியது. அதுல எக்ஸ்ட்ரீமிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க. வகை வகையா இருக்கிறாங்க. அதனால ஒரு சைடு இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட், ஒரு சைடு அந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட். இவங்க 2 பேர்த்தையும் எகெயின்ஸ்டா ஒன்னா எதிர்க்கிறதுக்கு ஒற்றுமையா இருக்கணும் அப்படிங்கறது போல வந்து பாத்தீங்கன்னா அரபுலக நாடுகள் நினைக்கிறாங்க. அவங்க அரபுலக நாடுகள் அப்படின்னாலே முஸ்லிம்ஸ் அவங்க இந்த 2 சைடுமே இல்லாம அரபு நாடுகள்ல இருக்காங்க இல்லையா, அவங்க யாருகிட்ட போறாங்க, எங்க கிட்ட தான் வர்றாங்க, எங்க கிட்ட உதவிகள் கேட்கிறாங்க அப்படிங்கிறது போல நெத்தன்யாகு அவர்கள் சொல்றாரு. அரபுலக நாடுகள் நெத்தன்யாகு அவர்கள்ட்ட வந்து இஸ்ரேல் கிட்ட உதவிகள் கேட்கிறாங்கனாலே நம்ம எந்தெந்த நாடுகள்ன்றது புரிஞ்சுக்கலாம். இங்க ஒரு அணி சேருதா அப்படின்ற கேள்விகள் வருது இல்லையா. இதுல ஈரான் அப்புறம் துருக்கி இவங்க 2 பேர் போன் பேசிக்கிறாங்க. யாரு? ஈரானோட டிஃபென்ஸ் மினிஸ்டர், அதுக்கப்புறம் துருக்கியோட டிஃபென்ஸ் மினிஸ்டர். துருக்கியோட டிஃபென்ஸ் மினிஸ்டரான யாசர் அவர்கள், ஈரானோட டிஃபென்ஸ் மினிஸ்டரான ரெசா அவர்கள், இவங்க 2 பேரும் பேசி இருந்திருக்காங்க. அதாவது முஸ்லிம் ஸ்டேட்ஸுக்கான ஒரு ஒற்றுமையை நம்ம கொண்டு வரணும். இது இஸ்ரேலுக்கு எதிரா வந்து பாத்தீங்கன்னா செயல்படக்கூடிய வகையில நம்மெல்லாம் ஒத்துமையா இருக்கக்கூடிய வகையில ஒரு ஒரு அமைப்பு உருவாக்கணும் அப்படிங்கிற இரு நாட்டோட பாதுகாப்புத்துறை மினிஸ்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பேசி இருந்துக்கிறாங்க. இதுல முஸ்லீம் நாடுகள் இந்த பகுதியில் இருக்கிறவங்க எல்லாம் ஒருங்கிணைஞ்சு இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு மிலிட்டரி யூனிட்டிய கொண்டு வரணும் அப்படிங்கிற கேக்குறாங்க. நம்ம இதை ஆல்ரெடி உங்ககிட்ட பசர் அல் அசாத் அவர்களோட ஆட்சி கையெழுப்பு சொல்லும் போதே அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன். ஈரான் அப்புறம் துருக்கி இங்க ஒரு இன்டர்செக்ஷன் நடக்கும், அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய காமனான இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கிறது போல. ஸோ அரபுலக அரசர் அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைட்டில் இருக்கு. அந்த டைட்டிலுக்கு ஏற்ற பீஸ் யார்? இப்ப ஈரான் என்ன சொல்றாங்க, துருக்கி நீயே இருப்பியம்மா வந்து ஒரு அமைப்பு உருவாக்கு அப்படிங்கிற கேட்கிறாங்க. ஸோ துருக்கிக்கு சிரியா இருக்கு, அப்பர் மிடில் ஈஸ்ட் அப்படிங்கிறது துருக்கியோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. இப்ப லோயர் மிடில் ஈஸ்ட் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தா நீங்க பிரிச்சுக்கிறீங்க அப்படின்னா அது சில நாடுகள் அவங்களாம் ஒருங்கிணைஞ்சு இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதை நம்ம கிளியரா பேச முடியாத பிரச்சனையாகுன்றதுக்காக சொல்ல வரேன். சவுதி, குவைத்து, பெஹ்ரைன் இந்த நாடுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒருங்கிணைஞ்சு ஒரு அமைப்பா இருக்காங்க. இப்ப இவங்களுக்குள்ள சண்டை வரப்போகுதா அப்படின்ற கேள்விகள், இங்க ஒரு கூட்டமைப்பு இது போல உருவாகுதா அப்படிங்கிற அச்சங்கள் வர ஆரம்பிச்சு. இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது எஸ்கலேஷன் தான் கண்ணு முன்னாடி இருக்கே தவிர பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஈரான் சொன்ன மாதிரிதான் பேசிக்கிறது தான். அது வாயிலியா கையிலியா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சந்தேகம் பதிலியா அவங்க சொன்ன மாதிரி தான். பேச்சுவார்த்தை அப்படிங்கறதுனாலே அடுத்த கட்ட தாக்குதலுக்கு தயாராயிட்டுன்னு ட்ரம்ப் அவர்கள் சொல்றாரா அப்படிங்கிற அச்சங்கள் இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படிங்கறது வெயிட் பண்ணி பார்ப்போம். வரக்கூடிய நாட்கள்ல எஸ்கலேஷன் இல்லாம தலைவர்கள் பேசி தீர்த்துக்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த பதிவை முடிச்சுக்கலாம். ஓரளவுக்கான தகவல் இந்த பதிவுல பார்த்திருக்கோம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் எல்லாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட அன்பாதரவு எனக்கு எப்ப இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பேர் உங்களை சந்திக்கிறார். ஸ்டே சேஃப், பை.